ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஃபேமிலியோட சாமுண்டீஸ்வரி வந்து இறங்கிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சிவன் ஆண்டி சந்திரகலா இவங்க 2 பேருமே இவங்க ஃபேமிலியை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனை அசிங்கப்படுத்துறதுக்காக ஒரு போலீஸை விட்டு ராஜராஜனை வெறுப்பேத்துறாங்க. உடனே அந்த போலீஸ் வந்து ராஜராஜன் கிட்ட போயிட்டு, ஓ 4 பொண்ணுங்களையும் பார்த்தேன். 4 பொண்ணுங்களும் சூப்பரா இருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன பயங்கரமா வெறுப்பேத்துறாங்க. அந்த கோவத்துல ராஜராஜன் வந்து போலீஸோட சட்டைய பிடிச்சு சண்டை போடுறாங்க. உடனே போலீஸ் வந்து, "என்னடா நீ என் சட்டைய பிடிச்சு சண்டை போடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல சிவனாடி, சந்திரகலா இவங்க 2 பேருமே ராஜராஜன போலீஸ் அரெஸ்ட் பண்றத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு நிக்கிறாங்க. "நீ இருந்தா தானடா இங்க கும்பாபிஷேகம் நடக்கும். இப்ப நீயே இல்ல. எப்படி இந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு நாங்களும் பார்க்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திமிரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து கார்த்திக்கு தெரிய வருது. கார்த்தி வந்து யாருன்றத இந்த இடத்துல தான் நிரூபிக்க போறாரு. நம்ம ராஜராஜனுக்கு ஒண்ணுனா கார்த்தி சும்மா இருப்பாரா? என்னோட மாமா என்ன தப்பு பண்ணாரு? அவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த போலீஸ பிடிச்சு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப ராஜராஜன் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. நான் பாட்டுக்கு பேசாம தான்ப்பா இருந்தேன். இவரு தான் என்னோட பொண்ணுங்கள பத்தி தப்பா வர்ணிக்கிறாரு. அந்த கோவத்துல இவர அடிக்க போயிட்டேன். அதனால தான் இவர் வந்து என்னைய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையுமே ராஜராஜன் சொல்றாங்க. இத கேட்ட கார்த்திக்கு செம்மையா கோவம் வருது. போலீஸ் முன்னாடி போய் நின்டு பேசுறாங்க. "யோவ்! நீ எல்லாம் ஒரு போலீஸா? பொண்ணுங்கள போயிட்டு தப்பா வர்ணிக்கிற. முதல்ல உன்னைய தான்டா புடிச்சு உள்ள வைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அங்க வாக்குவாதம் பண்றாங்க. நம்ம கார்த்திக்கு பெரிய ஆளெல்லாம் தெரியும்ல. அதெல்லாம் சந்திரகலா, சிவனாடி இவங்க 2 பேத்துக்கும் தெரியாம கார்த்திகிட்ட தேவையில்லாம மோதிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்ப இந்த போலீஸ் மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் ஆபீசர் கிட்டலாம் சொல்லி இவர தான் புடிச்சு உள்ள வைப்பாங்க. நம்ம கார்த்திக் இந்த விஷயம் நம்ம சந்திரகலா, சிவனாடி இவங்க 2 பேத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா செம்ம மொக்கையாயிடும். அவங்க 2 பேருமே இந்த ஃபேமிலிய அசிங்கப்படுத்தணும், எப்படியாவது கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா நம்ம கார்த்திக்கோட பவர் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை பெரிய இஷ்யூவா மாறி அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியோட குடும்ப மானத்தை காப்பாத்துனது நம்ம கார்த்திக் தான் அப்படின்னு ரேவதிக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரேவதிக்கு கார்த்திக் மேல உள்ள கோவம்லாம் போயிடும். ராஜராஜன் வந்து சொல்லுவாரு எல்லார் முன்னிலையிலயும், "என் மாப்பிள மட்டும் இல்லன்னா இன்னைக்கு நான் இங்க இல்ல. என்னைய ஸ்டேஷன்லயே அடிச்சே சாவடிச்சிருப்பாய்ங்க." அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்ட ரேவதிக்கு மனசு மாறிடும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. நம்ம கார்த்திக் பத்தின உண்மை எல்லாமே வெளிவரப்போகுது. நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.